செய்தியை பார்க்கிறோம். பாஜக மேலிட பொறுப்பாளர் சி.டி. ரவி தெரிவித்திருக்கும் கருத்தை தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுகவின் வெற்றி தற்காலிகமானதுதான் என்ற கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். தமிழகத்தில் அண்மையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. பெரும்பான்மையான இடங்களில் 15க்கும் மேற்பட்ட சுற்றுகளில் வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்திருக்கும் நிலையில் பெரும்பாலான இடங்களில் திமுக முன்னிலை வகித்து வருகிறது. இந்த நிலையில் பாரதிய ஜனதாவின் மேலிட பொறுப்பாளர் சி.டி. ரவி கருத்தை முன்வைத்திருக்கிறார். திமுகவின் இந்த வெற்றி தற்காலிகமானது என்று அவர் கூறியிருக்கிறார். மக்கள் தீர்ப்பு 2021 இதுவரையிலான தெரிய வந்திருக்கும் தரவுகளின் அடிப்படையில் தொடர்ச்சியாக விருந்தினர்களின் கருத்துக்களை கேட்டு பெற்ற வண்ணம் இருக்கிறோம். தொடர்ந்து நாம் திரு அருணனிடம் உரையாடலை தொடரலாம். திரு அருணன், இதுவரையில் திமுக பெரும்பான்மையான இடங்களில் முன்னிலை வகித்தாலும் கூட, திமுக தான் பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைக்கக்கூடிய ஒரு சூழலை தற்போது நாம் பார்த்தாலும் கூட, இதுவரைக்கும் கிடைச்சிருக்கிற தகவல்கள்ல நகர பகுதிகள்ல பெரும்பான்மையான இடங்கள்ல திமுக நல்ல வெற்றியை பதிவு செஞ்சிருக்கு, நல்ல ஒரு வாக்கு பதிவாகி இருக்கு திமுகவுக்கு. ஆனா ஊரக பகுதிகள்ல இதே அளவிலான ஒரு ஆதரவு திமுகவுக்கு பதிவானதாக இதுவரை வந்திருக்கக்கூடிய தரவுகள்ல இல்ல. அதுக்கு என்ன காரணம்னு நம்ம பார்க்கலாம். நீங்க சொல்வதில் உண்மை இருக்கக்கூடும். இது பற்றி திமுக அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆய்வு செய்யணும் என்றுதான் நான் கேட்டுக்கொள்வேன். நகர்ப்புறங்கள்லையும் சாதிய மனோநிலைகள்லாம் இருக்கு, கிராமப்புறங்கள்ல கூடுதலாகவே இருக்கிறது. ஆகவே அது ஒரு மிக முக்கியமான வேலையை செய்திருக்கக்கூடும். இரண்டாவது, 10 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆட்சியில் இருப்பது அதிமுக, 7 ஆண்டுகளாக மத்தியில் ஆட்சியில் இருப்பது பாஜக. ஆகவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகார பலம், பணபலம் எந்த கட்சிக்கும் கிடையாது. அவற்றை அவங்க மிக விரிவாக அதிகமாக பிரயோகித்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான பிரயோகத்துக்கு கிராமப்புற மக்கள் பலியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இதெல்லாம் காரணங்களாக இருக்கக்கூடும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களிலும் திமுக அணிக்கு இன்றைய தினம் இடங்கள் கிடைச்சிருக்கு. இப்போ உதாரணமா இப்போ 151 சொல்றீங்க, அந்த இடங்களில் முன்னிலையில் 151 கார்பரேஷன் ஏரியாவா அல்லது பெருநகரங்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளா? இல்லை, கிராமப்புற தொகுதிகளிலும் அவங்க வெற்றி பெற்றிருக்கோம். இன்னும் கூட சொல்வேன், நான் கூட எதிர்பார்க்கல, தென் மண்டலத்துல மிக அதிகமாக கிராமப்புற பகுதிகள். அங்க நீங்க இந்த முறை பாத்தீங்கன்னா எங்களுடைய திமுக அணிக்கு தான் அதிகமான இடங்களில் முன்னிலை. கிராமப்புற பகுதிகளில் திமுகவுக்கு போதிய ஆதரவு இல்லைன்னு சொல்ல வரல, ஆனா நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தது போன்றது ஒரு ஆதரவை திமுக இம்முறை பார்த்திருந்தால் நீங்க எதிர்பார்த்த அந்த ஸ்வீப் வெற்றி கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்ல, எப்பவுமே அது இப்ப கூட தான் அதான் சொன்னேன். நாடாளுமன்றத்துல அது ஒரு தொகுதினாலே அதுல 6 சட்டமன்றம் வந்துடும். ஆக அந்த 6 சட்டமன்றத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு கட்சிக்கு கூடுதலா இன்னொரு கட்சிக்கு குறைவா இதெல்லாம் சரியாகி கடைசியில ஒரே சார்பாக ஒரு கட்சிக்கு அல்லது ஒரு அணிக்கு அனைத்து இடங்களும் அல்லது 1-2 இடங்கள் தவிர அனைத்து இடங்களும் போயிடும். அந்த நிலைமை சட்டமன்றத்துல வராது. அது 39க்கு 38 ஜெயிச்சோமே, அதே போல இதை யாருமே எதிர்பார்த்தா அது தவறு. நிச்சயமாக அந்த மாதிரி ஸ்வீப் என்பது இதுல வாய்ப்பு இல்லை. சட்டமன்றத்துல ரொம்ப ரேரா தான் தமிழ்நாட்டுல அப்படிப்பட்ட ஸ்வீப் எல்லாம் நடந்திருக்கு, அப்படிப்பட்ட அலையெல்லாம். ஆகவே அதே போல இது இல்லாதது எனக்கெல்லாம் ஆச்சரியமாக இல்லை. மொத்தத்துல எங்களுக்கு இருக்கக்கூடிய திருப்தி என்னன்னா, மகிழ்ச்சி என்னன்னா, எங்களுடைய இலக்கு மீண்டும் அதிமுக ஆட்சி வரக்கூடாது, பாஜக தமிழ்நாட்டுல கால் ஊன்றக்கூடாது. இந்த இரண்டும் இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டு, இப்ப பாஜக மேலிட பொறுப்பாளர் சி.டி. ரவி சொன்னாலும் நீங்க அந்த செய்தி சொன்னீங்க பாருங்க, அவரை ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலைமை. ஆமா, திமுக தான் வெற்றி. ஆனா பாவம் அவர் என்ன செய்வாரு, தற்காலிகமானது. எங்க வெற்றியில் என்னங்க தற்காலிகமானது? இது 5 ஆண்டுகளுக்கு மக்கள் தந்திருக்கக்கூடிய தீர்ப்பு. அது எப்படி இவர் தற்காலிகமானதுங்கிறாரு? வேற ஏதோ நினைப்புல பேசுறாரா? இதையெல்லாம் மக்கள் கவனத்தில் கொள்ளணும். பிறகு அவர் பாருங்க, ஜெயலலிதா இன்மை அதுதான் அப்படிங்கிறாரு. அப்புறம் இன்னொரு புறம் மொழி பிரச்சனை பத்தி பேசுறாரு, எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு. இதெல்லாம் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்க தமிழ்நாட்டுல. அவங்களுடைய இந்தி திணிப்பு, அவங்களுடைய சமஸ்கிருத திணிப்பு,
அவங்க கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கை. அதிமுக நாங்க இருமொழி கொள்கையில உறுதியா இருக்கோம்னு மட்டும் ஒரு வாக்கியம் சொல்லிக்கிறதே ஒழிய இந்த அரசு கொண்டு வந்து இப்பொழுது அமல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த புதிய கல்விக் கொள்கை ஆனா அது எல்லாத்தையும் தாண்டிதானே இன்னைக்கு ஒரு பலமான எதிர்க்கட்சியாக அதிமுகவை மக்கள் அரியணையில் அமர வைக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. எங்க எதிர்கட்சி வந்து எப்படி அரியணையில் அமர்றது? பலமான எதிர்கட்சி தலைவர் வேணும் அப்படிங்கிற உணர்வு மக்கள் மத்தியில இருக்கிறது தானே இது வலுவாக காட்டுகிறது. அதுக்குதான் அவரு ஒண்ணு வேடிக்கையா சொன்னேன். ஆகவே ஆளுங்கட்சியா இருக்க உங்களுக்கு தகுதி இல்லைன்னு நீக்கிட்டாங்க. போனா போகட்டும்னு எதிர்கட்சியாக்கி இருக்காங்க. அப்ப எதிர்கட்சியானதுல அவங்க சந்தோஷப்பட்டா பட்டுக்கொள்ளட்டும். நம்மை பொறுத்தவரை ஒரு நல்ல ஜனநாயகத்துக்கும் வலுவான ஆளுங்கட்சியும் வலுவான எதிர்கட்சி இருப்பதுல ஒண்ணு தப்பு இல்லை, இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் முடிவுகள் இறுதியா வந்தாதான் இந்த அதிமுக என்கிற எதிர்கட்சியுடைய உண்மையான வலு என்ன என்பது தெரிய வரும். இடங்களை பொறுத்தவரை அதே போல பெறுகிற வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தவரை, சதவீத கணக்கை பொறுத்தவரை நாம தொடர்ந்து பேசலாம். திரு அருணன், அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர் திரு ஏகலைவன் நம்மோடு தற்போது இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசுவதற்கு முன்பாக மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜோலார்பேட்டையில் அமைச்சர் KC வீரமணி தோல்வி அடைந்திருக்கிறார். தேர்தல் முடிவுகள் மெல்ல மெல்ல வெளியாக தொடங்கி இருக்கின்றன. தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் பெரும்பாலான தொகுதிகளில் 15க்கும் மேற்பட்ட சுற்றுகளில் வாக்கு எண்ணிக்கை நிறைவு பெற்றிருக்கிறது. மெல்ல மெல்ல ஒவ்வொரு தொகுதியாக தேர்தல் முடிவுகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. அந்த வரிசையில் தற்போது ஜோலார்பேட்டை தொகுதியில் அமைச்சர் KC வீரமணி தோல்வியை சந்தித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தொடர்ந்து திரு ஏகலைவன் அவர்களிடம் கேள்வியை முன்வைக்கலாம். இந்த எலெக்ஷன்ல பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுகவுக்கு மாற்றாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு 3 அணி களம் கண்டது. மொத்தம் 5 முனை தேர்தலாக தமிழகம் இந்த தேர்தலை சந்தித்திருந்தது. அதுல இன்னைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய முடிவுகள்ல பெரும்பாலான இடங்கள்ல 3வது வாக்கு எண்ணிக்கையில நாம் தமிழர் இன்று இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். இந்த ஓட் பேங்க் அவங்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இதை எப்படி பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இல்ல, இப்ப இது வந்து அடுத்த கட்ட அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடியதுதான். இது வந்து இது ஒரு பாடம். இதுல இருக்கக்கூடிய குறைகளை வந்து அனலைஸ் பண்ணிட்டு மறு ஆய்வுக்கு உட்படுத்தி அடுத்த கட்ட 5 ஆண்டுகளுக்கான அந்த தேர்தலுக்காக இன்னும் எப்படியெல்லாம் செய்யலாம், என்ன பிரச்சனை இதுல வந்து விற்கிறது, என்ன காரணம் அப்படின்றது. ஒண்ணு முக்கியமானது வந்து ஜனநாயகத்தை மீட்பதற்கான ஒரு வாக்கெடுப்பு ஒரு சதவீதத்தை கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா அது நாம் தமிழர் கட்சி கமலஹாசன் சொல்லலாம். வரும் ஏன்னா எந்த இலவச திட்டங்களையும் அறிவிக்கல, பணத்தை எதுவுமே கொடுக்கல, பணத்தை வாரி இறச்சி செலவும் பண்ணல. சராசரியாக திமுக அதிமுக ஒரு 500 கோடிக்கு குறையாமல் செலவு செய்து தான் இந்த தேர்தலை வந்து சந்திச்சிருக்கிறாங்க. அவர்கள் மத்தியில 2 பெரும் திமிங்கலத்துக்கு மத்தியில ஒரு சின்ன மீன் மாதிரி வந்துட்டு நாம் தமிழர் கட்சி களத்துல வந்து 3வது இடம் இருப்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்ற விஷயம். ஏன்னா எந்த தொகுதியிலும் அவங்க பணத்தை வாரி செலவு பண்ணல, வாக்காளர்களுக்கு பணத்தை கொடுக்கல, ஹோட்டல் பிரியாணிக்கான செலவுகள்லாம் செய்யல. மிக தூய்மையான ஒரு வாக்கு அப்படின்றது பார்த்தா அது அவங்களுடைய வாக்கை தான் நீங்க பார்க்கணும். இப்ப அவர் வந்து தோழர் அருங்கன் சொன்னாரு, எந்த விதத்திலாவது சரி அதிமுக தோற்று விட்டது, அது ஒரு பெரிய கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்ப திமுக வந்தது வந்து ஒரு நேர்மையான வழியில் வாக்குகளை பெற்று வந்ததா அப்படின்றது நீங்க பார்க்கணும். வாக்கு கூட்டணி இல்லாமல் பணத்தை செலவு செய்யாம தனித்து நின்று ஒரு வெற்றி அப்படின்னா நீங்க இன்னொரு கட்சியை வந்து பலகீனமாக ஏளனமாக பார்க்கலாம், பேசலாம். இது ஜனநாயகத்துல வெற்றி தோல்வி சகஜம் அப்படின்றது இருக்கு. அவருடைய தோழருடைய துணியே வந்து அந்த மாதிரி ஒரு சிக்கலாக பேசக்கூடியதான் நான் நினைக்கிறேன். அவர் அந்த மாதிரி குறிப்பிட்டு பேசக்கூடியவர் அல்ல அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா இதெல்லாம் நீங்க 2 கட்சிகளும் வந்து பணத்தை செலவு செய்து அவங்க எடுத்து வச்சுக்கிற வாக்கு செலவு இணையாக நீங்க பணத்தை வந்து வாக்காளர்களுக்கு கொடுக்க மாட்டோம் சொல்லி பிரச்சாரம் செய்து பெரிய அளவுல வாகன பிரச்சாரம் எதுவுமே பெரிய அளவுல முன்னெடுக்காமல் மிக யதார்த்தமாக மக்கள் அந்த வாக்கு வித்தியாசத்தை பேசுவது முதலில் பெரிய ஒரு ஒப்பீடு அல்ல. எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு, சமமான ஒரு அதன் அடிப்படையில வர வாக்கு வித்தியாசம் பற்றி இவங்க கீழே இருக்கிறாங்க, இவங்க மேல இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியை சந்தோஷமும் இருக்கலாம். ஆனா
அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஜெயிக்கிறது. அதுல இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா 15 சுற்றுகள் தான் சராசரி சுற்றுக்குள்ள எண்ணி முடிச்சிருக்கு. இன்னும் ஒரு திரும்ப பாதிக்கு கிட்டத்தட்ட இன்னொரு 15-20 பல இடங்கள்ல பல இடங்கள்ல 15-20 அப்படின்ற சுற்றுகள் பாக்கி இருக்கிறது. இதெல்லாம் முடிவதற்குள்ளாக இப்படிய வாக்கு சதவீதம் உயர்வு. திமுகவுடைய அந்த அதிக பெரும்பான்மை வெற்றின்னு ஒண்ணு இருக்கு, அது எண்ணிக்கை வாய்ப்பு. ஏத்துக்கிறதா இருந்தாலும் கடந்த சில தேர்தல்கள்லயும் சரி இந்த தேர்தலையும் சரி தொடர்ச்சியாக ஒரு கன்சாலிடேட்டட் ஓட் பேங்க மட்டுமே தான் நாம் தமிழர் கூட்டிக்கிட்டே போகுது. பட் இதனால என்ன பலன்? அவங்களால களத்துல இறங்கி என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? இப்ப தொடர்ச்சியாக கடந்த முறை தொடக்கத்துல வந்தப்ப அவங்க சட்டமன்ற தேர்தல் 2% அவங்க எடுத்திருந்தாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் 3 அப்படிங்கிற மாதிரி ஒரு 4% எடுத்திருக்காங்க. இப்ப அநேகமாக எப்படி இரவு எண்ணி முடிப்பதற்குள்ளாக பார்த்தால் 7% தாண்டி ஒரு அங்கீகாரம். இது அடுத்து வர தேர்தலில் ஒரு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கல. கடந்த தேர்தலை விஜயகாந்த் அந்த 8% தாண்டி இருக்க போய் தானே அவருக்கு எல்லாத்தையும் திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் போட்டி போட்டு பேச்சுவார்த்தை நடத்துறதா இல்லையா? அவங்க எல்லாம் நடத்தினாங்களா இல்லையா? அதே விஜயகாந்த் அது வரைக்கும் தனித்து நின்ன அதே விஜயகாந்த் அதுக்கு அடுத்த தேர்தல்ல கூட்டணியில தானே இணைஞ்சாரு. ஆனால் திரு சீமான் அவர்கள் கூட்டணிக்கு எதிரான ஒரு கொள்கையை தானே முன்னெடுக்கிறாரு. அல்ல, அதுதான் அந்த அரசியல் பிழையாக மாறுது. திரும்ப எதுக்குள்ள அவங்க போயிட்டு எந்த கட்சிகளை விமர்சனம் செய்தார்களோ, எந்த கட்சியை விமர்சனம் செய்து விஜயகாந்த் வாக்குகள்லாம் எடுத்துக்கிட்டு வந்தாரோ அதே கட்சி கூட கூட்டிக்கிட்டப்ப மக்கள்கிட்ட ஒரு அவநம்பிக்கை போட்டாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக தனித்துதான் அப்படின்னு சொல்லி, அதுவும் இல்லாம அவங்களுடைய திட்டங்கள் அவங்களுடைய கொள்கை அறிக்கைகளை பார்த்தோம்னா இந்த நாட்டுடைய வளர்ச்சியை ஒத்ததாகத்தான் எல்லாமே. மாநில உரிமை என்பதை ஆனால் திமுகவும் அதிமுகவும் தோழர் சொல்ற மாதிரி மாநில உரிமைகள் பறிச்சுக்கிட்டு இருக்கிற பாஜக இருக்கிறது. அதிமுக பறிக்கவே, அதிமுக மீட்கவில்லை, எல்லாமே கொல்ல பாஜக எல்லாமே திணிச்சு அதிமுக செய்திட்டு தோழருடைய குற்றச்சாட்டு. இது நாளைக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய இவருடைய கூட்டணியில கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் செய்யாது என்பதற்கான உத்தரவாதம் எதுவுமே இருக்கு. ஸ்டெர்லைட் விவகாரத்துல இப்போ தேவைப்படுது. கட்டுப்பாட்டோட சொல்றாங்க. நாளைக்கு 8 வழி சாலைக்கு இதே மாதிரி எவ்வளவு தேவை இருக்கு, அதனால 8 வழி சாலையை அனுமதிக்கலாம். மீத்தன் எரிவாயு தட்டுப்பாடு மீத்தனி டெல்டா பகுதியில் எடுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தெரியாம நாங்க கையெழுத்து அப்படி நடக்காது. அதுன்னு அடுத்த முறை சமரசமாவதற்கான வாய்ப்பு பாஜகவோடு இருக்கிறதா? தோழர் சொல்றாரு ஒரு மத சார்பான மத பாஜகவோடு. பாஜக யாரும் ஆனா அந்த பாஜகவை விமர்சிக்கக்கூடிய கூட்டணி தலைமை கட்சி நாளைக்கு பாரதிய ஜனதா மட்டுமா செல்லாதா? அவர்கள் கூட சமரசமாவார்களா இல்லையா? கேள்வி இடத்துல வருது. இதை வச்சுதான் அடுத்த கட்ட அரசியல் இருக்கணும். படிச்சா மக்கள் இன்னொரு சதவீதம் அடுத்த தேர்தலை முன்னேறி போவதற்கான வாய்ப்பு நம்ம பாக்குறது. முயற்சி இருந்தாலும் முயற்சி மாதிரி கட்சி இன்னைக்கு 8 தாண்டி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நாம் தொடர்ந்து பேசலாம் திரு ஏகலைவன். சில அண்மை செய்திகள் வந்திருக்கின்றன. மேற்கு வங்கம், கேரளம், தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக திமுக தலைவர் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு அவர் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறார். அதேபோன்று பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்றதற்காக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினை தொடர்பு கொண்டு திரு லாலு பிரசாத் யாதவும் தம்முடைய வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறார். குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய எழும்பூர் தொகுதியில் திமுகவின் பரந்தாமன் வெற்றி பெற்றிருக்கிறார். இன்று காலை முதல் தொடர்ச்சியாக ஒரு மேஜிக் நம்பர் அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ச்சியாக திமுக முன்னிலை வகித்து வந்த நிலையில் எத்தனை தொகுதிகளில் இறுதியாக திமுக வெற்றி பெறப் போகிறது என்ற இறுதி முடிவுகள் இன்னும் சற்று நேரத்தில் வெளிவர கூடும் என்றே நாம் எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து இந்த விவாதத்தில் நம்மோடு திமுகவின் திரு கண்ணதாசன் இணைந்திருக்கிறார். அவருடனான உரையாடலை சிறு இடைவெளிக்கு பிறகு தொடரலாம். என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வணக்கம். என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தாய்மார்களே, என் அன்பார்ந்த தமிழக மக்களே,
என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வணக்கம். என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தாய்மார்களே, என் அன்பார்ந்த தமிழக மக்களே, இது மக்கள் தீர்ப்பு 2021. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் அளித்த வாக்குகள் யாருக்கு என்ற முடிவுகள் மெல்ல மெல்ல வர தொடங்கி இருக்கின்றன. இந்த சிறப்பு விவாதத்தில் நம்மோடு மேலும் 2 விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதிமுகவை சேர்ந்த திரு ஜவஹர்லி நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோன்று மக்கள் நீதி மையம் கட்சியை சேர்ந்த திரு குமரவேல் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். விருந்தினர்களோடு பேசுவதற்கு முன்பாக மேலும் ஒரு அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது, பார்க்கலாம். திருவொற்றியூர் தொகுதியில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். இதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 24 சுற்று வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்திருக்கிறது. இந்த நிலையில் திருவொற்றியூரில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். மேலும் ஒரு அண்மை செய்தி, கூடலூரில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் அதிமுக வேட்பாளர் வெற்றி கண்டிருக்கிறார். தொடர்ந்து திரு கண்ணதாசன் அவர்களிடம் பேசலாம். எக்ஸிட் போல், ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாம் சொல்றதை தாண்டி 200க்கும் மேற்பட்ட இடங்கள்ல திமுக வெற்றி பெற்று மாபெரும் ஒரு வெற்றியை இம்முறை திமுக பதிவு செய்யும் அப்படிங்கிறது தான் திமுக தலைவர்களின் தொடர்ச்சியான கருத்தாக இருந்தது. ஆனா இன்று காலை முதலே பல இடங்கள்ல ஒரு டஃப் காம்படிஷனை தாண்டி தான் இந்த 151 அப்படிங்கிற ஒரு இலக்கை எட்டியிருக்க முடிகிறது. ஒரு கடுமையான போட்டியாகத்தான் இந்த தேர்தல் நிலவியது அப்படின்னு உணர்ந்திருக்கிறார் திமுக. கடுமையான போட்டியாகத்தான் இருந்திருக்கிறது. ஆனால் இந்த கடுமையான போட்டியில் வாக்கு வித்தியாசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பெற்ற வாக்குகள் வித்தியாசம் ஆயிரங்களில் இருக்கிறது. மற்ற வெற்றி பெற்ற எதிர் முகாமினுடைய வாக்கு வித்தியாசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறல முன்னிலை என்பது மிக குறைவாக மாறக்கூடிய தன்மையுடையதாக இருக்கிறது. இன்னும் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. உதாரணம்னா 43 சுற்றுகள் உள்ள தொகுதிகள்லாம் இருக்குது. பல்லாவரம், ஆலந்தூர் தொகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா 43 சுற்றுகள். அதே போல் நிறைய தொகுதிகள் இருக்குது. சில தொகுதிகள் மட்டும் முடிவுகள் வந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்குள்ளே ஒரு 75% தொகுதிகளுடைய நிலைமை தெரிஞ்சிடும். துவக்கத்தில் இருந்ததை விட இப்போ 151, ஒரு 170 நோக்கி நாங்கள் வருவோன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எனக்கு முன்பாக பேசிய எழுத்தாளர் திரு ஏகலையன் அவர்கள் சில செய்திகளை சொன்னார். அதாவது பணம் கொடுத்து தான் இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் யாருக்காக பேசுனான்னு எனக்கு தெரியல. நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிகளில் வேட்பாளர் நிறுத்தி எப்படி தேர்தல் செலவுகளை சமாளித்ததுன்றது அவருக்கு தெரிஞ்சால் சொல்லட்டும். ரெண்டாவதாக வசூல் பண்ணுறதுக்குனே ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்கன்றது மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. நான் அவங்கள பற்றி பேசலை, நான் பேச தயாராக இல்லை. ஆனாலும் வெறுமனே இத்தனை சதவீதம் வாக்குகள் பெறுவதற்காகத்தான் தேர்தலிலே போட்டியிடுகிறேன் என்பது ஒரு விசித்திரமான செய்தியாகத்தான் இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு தெளிவான முடிவு கிடையாது. அவர் தேர்தலில் அரசியல் வாழ்க்கையில் நேர்மையானவர் மாதிரி சொல்கிறாரு. ஆனால் சசிகலாவை சென்று சந்தித்து விட்டு என்ன பேட்டி கொடுத்தாரு, எடப்பாடி இவங்களையும் சேர்த்து வைக்கிறேன்னு அந்த தரகர் வேலை பார்க்குற மாதிரி அவர் பேசினார். அவர்களெல்லாம் எப்படி மக்கள் நம்புவாங்க? இவங்களுக்கு வாக்களித்தால் இந்த வேலை தான் அவர் செய்வார்னு அவங்களுக்கு தெரியாதா என்ன? ஆக இவையெல்லாம் மக்களுக்கு எப்படி ஒரு அடிப்படை ஒரு கட்சிகளுக்கு தேவையான ஒரு அடிப்படை கட்டமைப்பு வேண்டும். அந்த கட்டமைப்பு மூலம் இயக்கத்தை மக்களிடம் கொண்டு சேர்த்து அதை வாக்குகளாக மாற்ற வேண்டும் என்ற அந்த தகவமைப்பு இருக்கிற வரைக்கும் மற்றவங்களால் அது கஷ்டம்தான். அது வரட்டும், யாரும் தேர்தலில் போட்டி போடலாம். தேர்தலில் அவர்கள் மக்களை சந்தித்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய கருத்துக்களை மக்கள் நீங்க சொன்ன இத்தனை குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இம்முறை 3வது பெரிய வாக்கு வங்கியை அவங்க பெற்றிருக்காங்க. தாராளமாக வரலாங்க. 234 தொகுதிகளில் யார் போட்டி போட்டாலும் அவங்களுக்கு வரதான் செய்யும். கடந்த முறை 2014 அதிமுக 234 சின்னத்தில் போட்டி போட்டாங்க. வாக்கு சதவீதம்ன்றது 1 இருந்தது. ஆனால் அதே சமயத்தில் கூட்டணியாக திராவிட முன்னேற்றம் போட்டி போட்டுச்சு. வாக்கு சதவீதம் 1% வித்தியாசம். அப்போ நீங்கள் எப்படி இதை எடுத்துக்குவீங்க? யாருடைய வாக்கு யாரில் இருக்குன்னு தெரியாது. ஆனால் ஒரு 230 தொகுதியில் போட்டி போடுறதுனால நாங்கள் நிறைய வாக்குகள் வாங்கிட்டோம், 3வது இடம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அது வேணால் பெருமை படைச்சிக்கலாம். 3வது இடம்னு அவங்க பெருமை அடைஞ்சிக்கலாம். ஏன் திருவொற்றியூரில் நின்னார, ஏன் அவரால் வெற்றி பெற முடியல? அவ்வளோ மக்கள்கிட்ட கையை விரித்து பேசினார, ஏன் மக்கள் அவரை நம்பலை? இதுதான் மக்களுடைய நிலை. மக்கள் மிக தெளிவாக தெரிந்திருக்கிறார்கள். யாரை வெற்றி பெற செய்தால்
மக்களுக்கு எது கிடைக்கும், மக்களுக்கு தேவையானவற்றை யாரால் செய்ய முடியும் என்று தெரிஞ்சதுனால தான் அவங்க பேசுகிறாங்களே தவிர வேற உள்ள மற்றபடி எதுனாலும் சொல்லிட்டு போகலாம். நான் 3வது இடம் வந்தேன், 4வது இடம் வந்தேன், இல்லை கிட்ட வந்தேன், இத்தனை சதவீதம் வாக்கு வந்தேன். நீங்கள் தெளிவாக கேட்டீங்க. விஜயகாந்த் அவர்கள் வந்து நின்னார். ஆனால் அவர் வந்து அதிமுக கூட்டணி போட்டு தான் பதவிக்கு வர முடிஞ்சுது. அவர் ஒருத்தர் தானே ஜெயிச்சார். அப்புறம் 3வது அணி கட்டமைச்சு என்னானார்? இருந்த பதவியும் போய் தான் நின்னார். இதனால் அரசியல் காட்டக்கூடியது. அதுக்காக பணம் மட்டும்தான் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு என்று சொன்னால், ஜோலார்பேட்டையில் கேசி வீரமணி அமைச்சர் வந்து அவர் செலவு பண்ணாத பணமா? ஏன் தோற்று போனார்? அப்படி மக்கள் வந்து மிக தெளிவாக இருக்கிறாங்க. பணத்தை அடிப்படையாக வைத்து மட்டும் மக்கள் வாக்களிப்பதில்லை. மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கணும் மிக தெளிவாக தெரிந்து வைத்து வாக்களிக்கிறார். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் அளித்திருக்கக்கூடிய மிக பெரும் தீர்ப்பாக மேலும் ஒரு விஷயம் பார்க்கப்படுகிறது. யார் ஆட்சி அதிகாரத்தை பெறப்போகிறார்கள் என்பதை தாண்டி அதிமுகவின் தலைமையாக இந்த தேர்தலோட அவுட்கம்னால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுமையான ஒரு தலைமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக இதுல வந்து இந்த தேர்தல் முடிவு வந்து யார் முன்னணி பின்னணி என்பது நாம வந்து பொறுப்போடு பொறுமையோடு நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது யார் வெற்றி பெறாங்க. ஏன்னா இந்த சுற்றுக்கள் என்பது வந்து பாதி சுற்றுக்கள் தான் ஒவ்வொரு தொகுதியிலும் நடந்திருக்குது. அதனால வெற்றி வாய்ப்பு இன்னும் முழுமை யாருக்கும் தெரியாத இந்த சூழ்நிலையில் ஒரு விஷயம் தெளிவாக இருந்திருக்கு. ஏற்கனவே கருத்து கணிப்புகள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அனைத்து இந்திய அதிமுகவுக்கு 50 தொகுதிகள் 60 தொகுதிகள் என்று மிகவும் குறைத்து மதிப்பிட்டாங்க. ஆனா அதெல்லாம் பொய், அது ஒரு மாயை என்பதையெல்லாம் உடைச்சி இன்றைக்கு 100 தொகுதிகள் கிட்டத்தட்ட வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்குன்னா அது மாண்புமிகு எடப்பாடி ஆட்சிக்கு மக்கள் அளித்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். அந்த அங்கீகாரம் எப்படி கிடைச்சதுன்னா, இப்போ ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் கலைஞருடைய மகன் என்ற நீண்ட கால அரசியல் வரலாறோட மாண்புமிகு எடப்பாடியார் இருந்தால் கூட அவருக்கு பின்புலம் ஒன்று இருந்தது. ஆனால் அம்மாவனுடைய மறைவுக்கு பிறகு முதலமைச்சரான மாண்புமிகு எடப்பாடியார் அந்த குறுகிய காலகட்டத்தில் என்னென்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை, இந்த நீட்டை கொண்டு வந்த காங்கிரசும் திமுகவும் அந்த நீட்டுக்காக வந்து மிகப்பெரிய பிழை இழத்தி விட்டார்கள். அதை சரிகட்டுவதற்காக 7.5% இடஒதுக்கீட்டை வழங்கி அந்த ஒவ்வொரு வருஷமும் அரசு பள்ளி மாணவர்கள் 435 பேரை மருத்துவராக்கியதாக இருக்கட்டும், அது பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக்கியதாக இருக்கட்டும், குடிபராமத்து என்ற திட்டத்தை கொண்டு வந்ததாக இருக்கட்டும், பல்வேறு ஸ்டெர்லைட் ஆலையை மூடியதாக இருக்கட்டும், பல்வேறு நலத்திட்டங்கள் கொண்டு வந்து இந்த 4 வருஷத்துல ஒரு சாதாரண ஒரு அமைச்சராக இருந்தவரை இன்றைக்கு கரிஸ்மாட்டிக் லீடராக மிகப்பெரிய முக்கிய தலைவராக இவர் கட்சியையும் ஆட்சியும் நடத்துவதற்கு தகுதியான தலைவராக இந்த தேர்தல் களம் அவரே அங்கீகரிச்சிருக்கு. அது வந்து இப்ப வெற்றி தோல்வி முழுமையாக தெரியாத நிலையில் நான் எதுவும் சொல்ல வேண்டாம். ஆனால் இந்த தேர்தல் களத்தை அடுத்த கட்ட தலைவராக இன்றைக்கு அம்மாவுக்கு அடுத்த விட்ட தலைவராக மாண்புமிகு எடப்பாடியாரை இந்த தேர்தல் களம் அங்கீகரித்து ஒரு அதிகாரத்தையும் கொடுத்திருக்கு. ஆனால் வரக்கூடிய நிலைகள் தான் யார் முதலமைச்சராவர் என்பது நாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆனால் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்ற அடிப்படையில் நாங்கள் வந்து மக்களுடைய தீர்ப்பை முழுமையாக ஏற்றுக்கொண்டா கூட நம்பிக்கையோட தேர்தல் களத்தில் போட்டியிட்டோம். நம்பிக்கையோடு வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுதும் இருக்கின்றோம். அந்த நம்பிக்கை வீண் போகல. ஆனால் இவர்கள் வந்து அன்றைக்கு சொன்ன விஷயங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பாராளுமன்ற தேர்தலில் எப்படி எல்லாம் வாக்குறுதிகள் அளித்தார்களோ அதே போன்றுதான் இன்றைக்கு நீட்டை நாங்கள் நிறுத்தி விடுவோம் என்று சொன்னார்களே, ஆட்சிக்கு வந்தால் முடியுமா? முதல் கையெழுத்து மதுவிலக்கு என்று சொன்னார்களே, அது ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து போடுவார்களா என்ற பல்வேறு கேள்விகள் எல்லாம் இந்த பொய்யான வாக்குறுதிகளால் கிடைத்த வெற்றியாகத்தான் பார்க்க முடியும். நீங்க சொன்ன அத்தனை விஷயமா அதிமுகவும் கொடுத்த வாக்குறுதி தானே. நாங்கள் சொன்னோம், நாங்கள் வந்து மதுவிலக்கை படிப்படியாக நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னோம். நீட்டுக்கு மாற்றாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்துட்டு அதற்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் சட்ட போராட்டத்தை நடத்தி வெற்றி பெறுவோம் சொன்னோம். அந்த சட்ட போராட்டத்தை மேலோக்கி நிற்க இவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்த கையோட முதல் கையெழுத்து மதுவில்லா தமிழகம், முதல் கையெழுத்து நீட், அடுத்த வருஷம் நீட்டே இருக்காது, முதல் கையெழுத்து கல்வி கடனத்து, முதல் கையெழுத்து விவசாய கடனத்து, இப்படி பொய்யான வாக்குறுதிகள் நாங்க அப்படி சொல்லவே இல்லையே. ஒரு நிமிஷம், அதாவது இன்னும் தேர்தல் நடந்திருக்கதா நினைச்சு அந்த இதுலேருந்து அவர் மீண்டு வெளியே வரல. நீங்க சொன்ன இந்த பொய்கள்லாம் மக்கள் நிராகரித்து தான் அவரை தோக்கடிச்சிட்டாங்க. அவர் காரிஸ்மாட்டிக் லீடர்னு ஏதோ ஜெயலலிதா லெவலுக்கு ஒரு இபிஎஸ் உண்மைதாங்க. ஜெயலலிதா மாதிரியே இவரும் கொள்ளையடிச்சதுல பெரிய ஆள் தான். திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி வெற்றி பெற்றிருக்கிறார். மேற்கு வங்கத்தின் நந்திகிராம் தொகுதி அவள் போட்டியிட்டிருந்தார். தற்போது அங்கு மம்தா பானர்ஜி வெற்றி பெற்றிருக்கிறார்.
பாஜக வேட்பாளர் சுவேண்டுவை விட 1200 வாக்குகள் அதிகம் பெற்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் தற்போதைய மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் என்ன வாக்குறுதிகள் சொன்னதை பேசினார். மதுக்கு அவரே சொன்னார், அதாவது உண்மை பேசுகிறவங்க வந்து கடவுளுக்கு சமம். அந்த மாதிரி நம்ம ஜவஹர் அலி கூட படிப்படியாக நாங்கள் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி கடைங்களை மூடுவோம் அப்படின்னாரு. மூடினீங்களா? இன்னும் அதிகமாக முந்தா நாள் 292 கோடி ரூபாய் வித்துருக்குங்க. அதைத்தான் பண்ணிடுறீங்களே தவிர நீங்கள் கடைங்களை என்ன மூடினீங்க, எலைட் பார் திறந்து வச்சுக்கிங்க. அதான் இதுதான் அவங்க பண்ணாங்க. அது மக்களுக்கு மிக தெரியாது. வியாபாரம் 292 கூட வித்துருக்கு. மக்கள் வாங்கினா அதான் சொல்லுவாங்க. அந்த விஷயத்துல திமுக ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? நீங்க படிப்படியா நாங்க நிச்சயமாக இந்த மதுவிலக்கு சம்பந்தமாக கொள்கையை தலைவர் அவர்கள் வெளியிடுவார்கள். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. நீட் தேர்வை பத்தி பேசினார். நீட் தேர்வை பற்றி அவங்க வந்து பேசுறதுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. ஒரு சின்ன உதாரணம், ஒரு சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டாடுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஆதரித்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேறிப்போச்சு. அது என்ன ஆச்சுன்னே தெரியல. இன்னும் ஒரு ஆஃபீஸர் லெட்டர் வாங்கிட்டாராம், பாராளுமன்றத்துலேருந்து வந்துச்சு, இது மாதிரி அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு. அது எனக்கு தெரியாது. நாங்கள் உடனே இது சம்பந்தமாக வேறு மசோதாவை தாக்கல் செய்து கொண்டாடுவோம். நாங்கள் கொண்டாடவே இல்லை கடைசி வரைக்கும். ஏன்னு கேட்டால் இவங்களோட தோல்விக்கு முக்கியமான காரணமே மேலே இருக்கிற பாஸ் சொன்னால் தான் இவங்க வந்து திரும்பியே பார்க்க முடியும். பட்டன் போகிறதா இருந்தால் கூட அவர் சொன்னாதான். இதான் கேரிஸ்மேட்டிக் லீடர் இவர் சொன்னார்ல, அதுதான் சொன்னேன். இந்த மாறுபாடு ஜெயலலிதாவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு உண்டு. இவர் கை கும்பிட்டே வளர்ந்தவர், அவரை போய் ஒப்பிட்டுறதுனால மக்கள் நிராகரிச்சு. எப்பவுமே திமுகவுக்கு வந்து ஆட்சியில் இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க, எதிர்கட்சி ஆனதுக்கு அப்புறம் ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க. ஆட்சியில் இருக்கும் போது தமிழ்நாட்டினுடைய உரிமைகள்லாம் விட்டு கொடுத்து, காவேரியா இருக்கட்டும், நீட்டா இருக்கட்டும், ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், பல்வேறு விஷயங்களை எல்லாம் விட்டு கொடுத்து எதிர்கட்சி அவர்களுக்கு அதுக்கு எதிரான நிலைப்பாடு எடுப்பாங்க. யாரு நீட்டுக்காக எதிராக 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து 7.5% சந்தோஷப்பட்டுட்டீங்க. 100% இடத்தை கேட்டா நான் 7.5% கொண்டாந்து நீங்க அன்றைக்கு இல்லாத காலத்துல கூட அரசு பள்ளி மாணவர்கள் இவ்வளவு பேர் பாஸ் ஆகல. கதை கூடாது. இப்ப 435 பேருக்கு கேரண்டி கொடுத்து அப்ப 100% பேர் வந்தான். அப்ப 100% பேர் வந்தான். நீங்க வந்து 46 பேர் வந்தாங்கன்னு சந்தோஷப்பட்டுட்டீங்களே. ஒரு நீட் தேர்வை பயிற்சி 2 லட்சத்துக்கு மேல படிக்கணும். கொண்டு வந்தது யாரு? இப்ப யார் சொல்லுங்க. 2010 இந்திய மருத்துவ கவுன்சில் முதல்ல நீட்டு கொண்டு வந்த போது அதனை ஆதரித்தது காங்கிரசும் திமுக. அதற்கு பிறகு நீங்க வேற நிலைப்பாடு எடுத்தீங்க. இந்த பை எப்படி எக்ஸ்போஸ் ஆச்சு? 2010 கொண்டு வந்தீங்க. அப்பவே எதிர்த்தது காங்கிரஸ் மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே. இருங்க சார், நீட்ங்கற ஒரு விஷயத்துல புனித மாயத்துல போய் சொல்லாதீங்க சார். நான் சொல்றேன், இந்த நீட் தேர்வு நான் சொல்றேன் நீட் தேர்வை எதிர்த்தது திமுக. அந்த உச்ச நீதிமன்றம் போட்ட வழக்குல நீட் தேர்வு செல்லாது சொன்னது உச்ச நீதிமன்றம். இவங்க பாஸ் வந்தார்ல 2014, அந்த பாஸ் கொண்டு வந்ததுதான் நீட் தேர்வு சட்டம். 2010 அனுமதிச்சீங்க. நீட் தேர்வு ஆதரவு இல்லாம காங்கிரஸ் கிடையாது. ஏங்க நீட் தேர்வு 2010 இந்திய முதல் நடந்தது கொண்டு வந்து நீட் தேர்வு நடந்தது 2017. இதெல்லாம் தெரிஞ்சுதான் வீட்டுக்கு இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ திமுக ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வு ரத்து செய்யப்படுமா? நிச்சயமாக சட்டத்துக்கு உட்பட்டு நாங்க வந்து நீட் தேர்வு தமிழகத்திற்கு வராமல் நாங்கள் செய்யக்கூடிய சட்ட இயற்றக்கூடிய வலிமை, அந்த திராணி மத்திய அரசுக்கு பயப்படாத தன்மை திராவிட முன்னேற்றத்துக்கு உண்டு. இந்த 39 எம்பிக்கள் 2 வருஷமா என்ன பண்ணாங்கங்கிறது பல்வேறு கேள்விகள் இருக்கு. இப்போ சொல்றாங்க நாங்க கொண்டு வரோம். 2 வருஷமா நாங்க பேசிட்டு இருந்தோம். நீங்க இப்படி உட்கார்ந்து இருந்தீங்க. நாங்க பேசிட்டு தான் இருக்கிறோம். என்ஐஏ சட்டத்துக்கு ஆதரவு போட்டீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வணக்கம். என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தாய்மார்களே, என் அன்பார்ந்த தமிழக மக்களே, என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வணக்கம். என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தாய்மார்களே, என் அன்பார்ந்த தமிழக மக்களே, இது மக்கள் தீர்ப்பு 2021 விவாதத்தில் அடுத்தபடியாக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் திரு குமரவேல் அவர்கள் இடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம்.
தொடர்ச்சியாக அதிமுகவும் திமுகவும் பரஸ்பரம் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளையே களத்தில் முன்வைத்து இதற்கெல்லாம் மாற்றாகத்தான் நாங்கள் அணியாக திரண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோட தான் மக்கள் நீதி மையம் களத்தை கண்டது. இந்த தேர்தல் முடிவுகள் மெல்ல மெல்ல வந்திருக்கக்கூடிய நிலையில நீங்க பார்க்கக்கூடிய உங்களுடைய இன்டர்னல் அனாலிசிஸ் என்ன? இல்லை, முதல்ல மக்கள் தீர்ப்பு வழியாக இந்த தேர்தல் திருவிழாவில் பங்கேற்ற அனைத்து வேட்பாளர்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் மக்கள் நீதி மையம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரெண்டாவது இந்த தேர்தல் முதல் தேர்தல் எந்த அரசியல் கட்சிக்கும் தோல்விக்கான தேர்தல். ரெண்டாவது தேர்தல் யாரை தோக்கடிக்கிறோம் அப்படின்றதுக்கான தேர்தல். மூணாவது தேர்தல் தான் நாங்கள் வெற்றி பெறுவதற்கான தேர்தல், அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாங்கள் 2 தேர்தலை முடிச்சிருக்கிறோம். இந்த தேர்தலில் எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன் அவர் எம்எல்ஏவாகி அவருடைய குரல் சட்டசபையில் ஒலிக்கணும் அப்படின்றது தான் ஒரே குறிக்கோளாக எங்கள் கட்சி எல்லா ரிசோர்ஸையும் நாங்கள் யூஸ் பண்ணி கோவை தெற்கில் இப்போ அவரை வெற்றி வேட்பாளராக அவர் ஆயிட்டார் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த லெவலுக்கு வந்திருக்கிறோம். அதுதான் எங்களுடைய ஒரே குறிக்கோளாக இருந்தது. ஏன்னா 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று உங்களுக்கு என்ன, ஒன்று கட்சியை வளர்த்து அதுக்கப்புறம் கட்டமைப்பெல்லாம் ரெடி பண்ணி மேலே போகலாம். கமல்ஹாசன் அவர்களின் அந்த ஒரு வெற்றியோட நீங்க திருப்தி அடைஞ்சிருங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, ஒரு வெற்றியோட திருப்தி அடைஞ்சதா நாங்க நினைச்சுக்க முடியாது. அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்டா நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா எப்பயுமே இந்தியாவில் ஒரு ஆளுமையை பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க. ஒரு தலைவரை பார்த்து தலைவருக்கான ஓட்டு தான் இருக்கும். அதனால தலைவரை ஃபர்ஸ்ட் முன்னிறுத்தி அதுக்கு ஏற்ற மாதிரி டீமும் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கொள்கைகளும் வகுக்கணும். தவிர அந்த இது பண்ணணுன்றதுக்காக எங்களோட தலைவரோட குரல் சட்டசபையில் கேட்கணும் அப்படின்றது நாங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தோம். அதுக்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டோம். அதில் முழு வெற்றி பெற்றிருக்கோம் தான் சொல்லணும். நீங்க சொன்ன விஷயம், யாரோ ஒரு முகம் தெரியாத வேட்பாளர் களத்தில் இறங்கி மக்கள் நீதி மையத்துடைய கட்சி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அது ஒரு தொடக்கப்புள்ளியா நம்ம எடுத்துக்கலாம். ஆனா உலகமே முகம் தெரிந்த ஒரு பெரிய நட்சத்திரம் அப்படிங்கிற அந்தஸ்தை பெற்றிருக்கக்கூடிய திரு கமல்ஹாசனின் வெற்றி எப்படி ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆகும்? ஆமாம், உலக நாயகன் கமல்ஹாசன் அப்படின்றது திரைத்துறை. அதாவது திரைத்துறையில் இருக்கிற சக்சஸ் அப்படியே அரசியல் துறைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னு எதிர்பார்க்கறது மத்தாப்புத்தனமான ஆசை. ஒரு துறையில் வெற்றி பெற்றவங்க இன்னொரு துறையில் அதில் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து அவங்க பில்டு பண்ணி இன்னொரு துறையில் மேலே வந்தால்தான் அதற்கான ரெக்கக்னிஷன் கிடைக்கும். அந்த மாதிரி எங்களுடைய திரைத்துறையில் அவர் உலகநாயகனாக இருந்தாலும் அதை தாண்டி நம்மவர்னு சொல்லி அரசியலுக்கு அரசியல் மக்களோட கனெக்ட் பண்ணி அதுக்கான ரெண்டாவது ஸ்டெப்பாக இதை பார்க்குறோம். நீங்கள் பாருங்கள், போக போக இது இனிமேல் தான் எங்களுடைய அரசியல் பயணம் இன்னும் சூடு பிடிக்கும் என்று நினைக்கிறேன். நான் ஒரே ஒரு கருத்து, நம்ம சகோதரர் குமரவேல் சொன்னதான் எனக்கு ஆச்சரியத்தை கிடையாது. அதாவது முதல்வர் வேட்பாளர் 200 தனி மெஜாரிட்டியின் ஆட்சி அமைப்பு சொன்னவங்க இப்போ வெற்றி இலக்கே கமல்ஹாசன் மட்டுமே என்று சொல்வது ஒரு ரொம்ப வேடிக்கையா இருக்குது. அவர் என்னன்னா 4வது 5வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. அன்றைய சூழ்நிலை தான் இன்றைக்கு. அதான் சொல்றேன், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரங்களை நோக்கியோ வேறு நிலைகளை எடுக்கக்கூடியவர் நோக்கிய பணம் பலம் இதையெல்லாம் நோக்கியெல்லாம் மக்கள் என்றைக்கும் ஓட்டு போடுவதில்லை. அவர்களுடைய சித்தாந்தம் இன்று தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 வேறு திராவிட கட்சிகள் தொடர்ந்து வெற்றி பெற்றதுன்னா திராவிட இயக்கங்களால் தமிழ்நாடு பல்வேறு வகையில முன்னேறி இருக்குது. அந்த சித்தாந்தத்தில் ஊறி போன மக்கள் அந்த சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று மாறி மாறி ஓட்டி போட்டிருக்காங்க. தர மாற்று நிலை எடுத்த அன்புமணியாக இருக்கட்டும், விஜயகாந்தாக இருக்கட்டும், நம்ம சீமானாக இருக்கட்டும், கமலஹாசன் இருக்கட்டும், ஏன் ரஜினிகாந்தே வந்திருந்தாலும் இந்த நிலைதான் இருந்திருக்கும் என்பதுதான் வெளிச்சம். அப்படி பார்த்தா கமலே வெற்றி பெற்றிருக்க கூடாது தானே? இல்ல, அதுதான் சொல்றேன். அவர் உலக மகான் நடிகர், ஒரு மிகச்சிறந்த ஒரு எல்லா இந்தியா முழுக்க பிரபலமானவர். அப்படி ஒரு நட்சத்திர அந்தஸ்தை பெற்ற ஒரு நடிகரால் அவரே தள்ளி தட்டு தடுமாறி வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது உண்மையிலே நீங்க யோசிக்க வேண்டிய விடம். அப்போ மக்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு அரசியல் களத்தை எப்படி பார்க்கிறாங்க, அவர் நடிகராக எப்படி பார்க்கிறாங்கிறத பார்க்கணும். அரசியலுக்கு அவர் தகுதியானவரா, நடிகருக்கு தகுதியானவர் அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க, அவர் படங்கள்லாம் ஓடும். ஆனால் அரசியல் களத்துல பாத்தீங்கன்னா இன்றைக்கும் பாருங்க, முன்னாடி போறாரு பின்னாடி வராரு. இந்த நிலையில் தான் அவருடைய வெற்றியும் இருக்கிறது என்பது நீங்க வெட்ட வெளிச்சமா தெரியுது. அதனால மக்கள் இன்னும் அவரை அங்கீகரிக்கவில்லை, மாற்று கட்சிகளை அங்கீகரிக்கவில்லை. மக்கள் அங்கீகரித்தது இருவேறு திராவிட கட்சிகளை என்பதுதான் உறுதியாக இந்த தேர்தல் களத்திற்கு, குறிப்பாக மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை மக்கள் முழுமையாக அங்கீகரிச்சிருக்கிறாங்கிறதுக்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகளை நான் இப்ப சொல்ல முடியும். இல்ல, திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்காங்க அப்படின்றத நான் மறுக்கல. ஆனால்
இன்னொரு பாயிண்ட்டு நான் கூட விரும்புகிறேன். அது கூடவே வந்து ஊழல், அப்புறம் வந்து அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய அளவில் பின்தங்கிடுச்சு அப்படின்றதையும் நீங்கள் வந்து மறுக்க முடியாது. கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் அப்படின்ற ஆளுமைகள் 2020 கொண்டு போயிட்டாங்க. 2020 2050 எடுத்துட்டு போற லீடர்ஷிப் இல்ல. அந்த லீடர்ஷிப் தேவைப்படுது. இன்னைக்கு வந்து இளைஞர்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க, இன்னைக்கு பெண்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க, இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க, அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கான உங்ககிட்ட எந்த திட்டமும் எந்த ஒரு தொலைநோக்கு பார்வையும் இல்லை. எல்லாம் வந்து அரசியல்வாதிங்க வந்து பணக்காரங்கள் ஆயிட்டாங்க தவிர மக்கள் இன்னும் அதே மாதிரி வச்சுக்கிட்டு 2000 ரூபாய் பொங்கல்ல கொடுக்கறதும் 3000 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து ரேஷன் அரிசி கொடுக்கறதும் இன்னைக்கு வாஷிங் மிஷின் கொடுக்கறதுமே மட்டும் இருந்தால் எப்படி வந்து தமிழ்நாடு மேல வரும்? ஆஸ்பிரேஷனல் தமிழ்நாடு ரிக்வயர்ஸ் an inspirational leader. இன்ஸ்பிரேஷனல் லீடரா நாங்க உங்களுடைய தலைவர் யாரும் பார்க்க முடியல. அதனால தான் நாங்க வந்து கமல் சார் வந்து அரசியலுக்கு வந்தாரு, அவர் பின்னாடி நாங்க எல்லாம் பின்னாடி வந்தோம். இதுக்கான பதிலை நீங்க சொல்றதுக்கு முன்னாடி ஒரு அண்மை செய்தியை பார்த்திடலாம். கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட திரு விஜய் வசந்த் வெற்றி பெற்றிருக்கிறார். 1,20,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று அவர் வெற்றி உறுதியாகி இருக்கிறது. மக்கள் தீர்ப்பு 2021 இன்று காலை முதலே கட்சிகள் மாறி மாறி பல்வேறு தொகுதிகளில் முன்னிலை வகித்து வருகின்றன. எந்தெந்த அடிப்படையில் இந்த முன்னிலை என்பது தீர்மானிக்கப்படுகிறது? மக்களை தொட்டிருக்கக்கூடிய, மக்களின் மனதை தொட்டிருக்கக்கூடிய அம்சங்கள் என்னென்ன? எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த கட்சிகளுக்கு என்னென்ன பலமாக அமைந்துள்ளன என்கின்ற விரிவான அலசலோடு நமது சிறப்பு செய்தியாளர் அபிநயா தற்போது நம்மோடு இணைந்திருக்கிறார். அபிநயா, நீ உங்களிடம். நன்றி பத்மபிரியா. திமுகவினுடைய அந்த வெற்றி கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கக்கூடிய நிலையில அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய முன்னிலை, இந்த எண்ணிக்கை என்பது முன்னிலை மட்டும் இல்ல, வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகளும் இருக்கு. இதுல கடந்த தேர்தல்ல இருந்து அந்த மாற்றம் என்ற அடிப்படையில பார்க்கும் பொழுது திமுக முன்னிலை மற்றும் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இந்த 152 தொகுதிகள்ல ஏற்கனவே அவங்க வெற்றி பெற்றதை விட 55 தொகுதிகள்ல கூடுதலாக வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இதற்கு அடுத்தபடியா அதிமுக வந்து இப்ப 81 தொகுதிகள்ல முன்னிலை பிளஸ் வெற்றி ரெண்டுமே பெற்றிருக்கிறாங்க. இவர்கள் கடந்த தேர்தலை விட 56 தொகுதிகளை இழந்திருக்கிறாங்க. இந்த 56 அப்படின்ற எண்ணிக்கை தான் இங்க 55ஆக இங்கு ஏறி இருக்கு. அதே மீத இருக்கிற அந்த ஒரு எண்ணிக்கை என்பது மக்கள் நீதி மையம் கோவை தெற்கு தொகுதி கமல்ஹாசன் முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்கு. இந்த பேட்டர்ன் வந்து இப்படி இருக்கும் பொழுது இதுல இவ்வளவு கூட்டணி கட்சிகளோட சூழல் வந்து என்னவா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இதுல காங்கிரஸ்க்காக அவர்கள் ஒதுக்கி இருந்த 25 தொகுதிகள்ல 16 தொகுதிகள்ல காங்கிரஸ் வந்து முன்னிலை பெற்றிருக்கிறாங்க. இதுல சில வெற்றிகளும் அடங்கி இருக்கு. மதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட 6 தொகுதிகள்ல 4 தொகுதிகள்ல முன்னிலை வகித்திருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் 6 தொகுதிகள்ல 4ல முன்னிலை பெற்றிருக்கிறாங்க. சிபிஐ, சிபிஎம் 6 தொகுதிகள் அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட தலா 6 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் அவங்க முன்னிலை பெற்றிருக்கிறாங்க. இது திமுக கூட்டணியுடைய நிலையா இருக்கு. இதுவே அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாமக வந்து தொடக்கத்துல அதிகமான தொகுதிகள்ல அவங்க கிட்டத்தட்ட 10 வரைக்குமே கூட முன்னிலைக்கு வந்தாங்க. ஆனா இப்போ வந்து அந்த சூழல் 5ஆக குறைந்திருக்கிறது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் 5 என்ற எண்ணிக்கையில முன்னிலை வகித்தாலும் அந்த நிலைமையை இப்போ மாறி இருக்கிற 3 அப்படின்ற எண்ணிக்கை. வெவ்வேறு கோணங்கள்ல கூட நாம இதை பார்க்கலாம். அதை நம்ம பார்க்கும்பொழுது மொத்தமா முக்கியமா வந்து நகர்ப்புறங்கள்ல சிட்டிஸ்ல இவங்களோட சிச்சுவேஷன் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரூரல் ஏரியாஸ் கிராமப்புறங்களை பொறுத்த வரைக்கும் கிராமப்புற பகுதிகளாக இங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய மொத்தம் 90 தொகுதிகளில் அதுல 58 தொகுதிகளில் திமுக வந்து முன்னிலை வகிக்கிறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 32 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறாங்க. ஸோ கிராமப்புறங்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அந்த வித்தியாசம் ஒரு நல்ல வித்தியாசமே இருக்கு. கிட்டத்தட்ட 18 வரைக்கும் அந்த வித்தியாசம் என்பது இருந்திருக்கு. அடுத்ததாக செமி அர்பன் தொகுதிகள், அந்த தொகுதிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது நகர்ப்புறங்கள், ஒரு நகரம், ஒரு சிறு நகரமாக இருக்கக்கூடிய பகுதிகளாக பார்த்தோம்னா தமிழகத்துல மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த தொகுதிகள் மொத்தம் 234ல செமி அர்பன் தொகுதிகளாக இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையில பார்த்தோம்னா 75 இருக்கு. அதுல 46ல திமுக வந்து முன்னிலை பெற்றிருக்கிறாங்க. அதிமுக 29ல முன்னிலை பெற்றிருக்கிறாங்க. இதுலயுமே வந்து வித்தியாசம் வந்து அதிக அளவுல இருக்கிறத பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 17 தொகுதிகள் வித்தியாசம் என்பது இந்த இடத்துல செமி அர்பன் தொகுதிகளில் இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அடுத்ததாக நகர்ப்புறங்கள், சிட்டிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய மொத்தம் 69 தொகுதிகளில் திமுக 48ல முன்னிலை வகிக்கிறாங்க.
அதிமுக 20ல. இந்த மற்ற கிராமப்புறமோ அல்லது நகர்ப்புறம் இந்த இரண்டை விட அர்பன் தொகுதிகளில் தான் அதிகமான வித்தியாசம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிறத பார்க்க முடியுது. மக்கள் நீதி மையம் பெற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு தொகுதி முன்னிலையுமே கூட ஒரு நகர், அதாவது சிட்டி, ஒரு கோவை அப்படின்ற இருக்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு பகுதியாகத்தான் இருக்கு. நம்ம இப்படி ஒரு கிராமப்புறமா நகர்ப்புறமா அப்படின்ற ஒரு விஷயத்துல பார்க்கும்பொழுதும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் அதிகமாக இருப்பது சிட்டிஸாகத்தான் இருக்கு. பத்மபிரியா, நன்றி அபிநயா, விரிவான அலசல்களோடு இணைந்தமைக்கு. மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். திமுக கூட்டணியில் 6 இடங்களில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி 4 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. முன்னிலை வகிக்கிறது, வெற்றி பெறும் தருவாயில் இருக்கிறது. திமுக கூட்டணியில் 6 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்டது. அவற்றில் 4 தொகுதிகளில் தற்போது வெற்றி முகத்தில் இருக்கிறது விசிக. திருச்செங்கோடு தொகுதியில் தற்போது வாக்கு எண்ணிக்கை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு எண்ணும் இயந்திரம் செயல்படாததால் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. 118வது எண் பெண்கள் வாக்குச்சாவடியின் இயந்திரம் பழுதடைந்திருக்கிறது. இதனால் திருச்செங்கோடு தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பத்திரிகையாளர் திரு ஏகலைவன் உங்களிடம் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். தொடர்ச்சியாக இந்த விவாதத்திலேயே திமுக அதிமுக களத்தில் முன்வைத்திருக்கக்கூடிய பல குற்றச்சாட்டுகளை இங்க பகிர்ந்திருந்தாங்க. அவர்களுக்கு மாற்றாக ஏன் மக்கள் நீதி மையம் வர வேண்டும் என்கிற ஒரு கருத்தை திரு குமரவேல் பதிவு செய்திருந்தார். இது எல்லாத்தையும் நம்ம தேர்தல் களத்திலையும் பார்த்தோம். ஆனால் மக்கள் இறுதியாக தமிழகத்தில் திமுக அல்லது அதிமுக இந்த 2 திராவிட கட்சிகளையே தான் மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு முடிவை தான் இந்த தேர்தல் முடிவிலும் நம்மால் உணர முடிகிறது. மாற்றாக வருகிறோம், மாற்றத்திற்கான ஒரு விடையாக வருகிறோம் அப்படின்னு 3 அணிகள் இம்முறை தமிழக சட்டமன்ற தேர்தலில் களம் கண்டன. 3ற்கும் தமிழக மக்கள் அதில் அளித்திருக்கக்கூடிய பதிலாக இதை நாம் பார்க்கலாமா? நல்லது. ஒரு திமுகவை சேர்ந்த தோழர் கண்ணதாசன் அவர்கள் பேசியிருந்தாரு. நான் பேசி முடிக்கிற வரைக்கும் குறுக்கீடு வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பேசுறப்ப நான் குறுக்கீடு இல்லாம தான் இருந்தேன். அவரு இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தனித்துவமான ஒரு வெற்றியை காட்டலாம் அப்படின்னு அங்க ஒரு நக்கல் நையாண்டி பண்றாரு. நாம் தமிழர் கட்சியை இப்படி ஒரு நக்கல் நையாண்டி கையை விரிச்சு பேசுறாரு. அவர் மக்கள் புறக்கணிச்சுட்டாங்கன்றாரு. மக்கள் நீதி மையத்தையும் சொல்றாரு. கேட்டா எல்லாருமே ஒரு நக்கல் நையாண்டியா தான் அவர் விமர்சிக்கிறாரு. நான் கேட்கிற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். கொள்கை அடிப்படையில தான் போட்டாங்க போட்டு அப்படின்னா எதுக்கு நீங்க பிரசாந்த் கிஷோரை 350 கோடி ஒப்பந்தம் போட்டுங்க கொண்டு வந்தீங்க? கொள்கை இருக்குல்ல உங்ககிட்ட, எதுக்கு நீங்க பிரசாந்த் கிஷோர், அதுவும் ஆரிய அரசியலை தொடங்கி வச்ச நீங்க, திராவிட பார்ப்பனை எதிர்ப்பை தொடங்கி வச்ச நீங்க, அதே பார்ப்பனன் காலை பிடிச்சு அவருடைய ஆலோசனையை கேட்டு அவர் மூலமாக வெற்றி பெறணும்னா கொள்கை எதுக்கு? அப்புறம் உங்களுக்கு பணம் இல்லை, சரி, உங்களுக்கு கொள்கை மட்டும்தான் அங்க ஆக்கப்பூர்வமா இருந்ததுன்னா நீங்க கொள்கையை மட்டும்தானே பேசி வாக்கெடுப்பு நடத்தி கேட்டிருக்கணும். சரி, வேணாம், தனித்து நின்று போட்டியிடுற இவங்களை பார்த்து நக்கல் நையாண்டி செய்கிற நீங்கள் ஒரே ஒரு முறை 234 தொகுதியிலும் தனித்து நின்று ஒரு ஒத்த பைசா கொடுக்காம தேர்தலில் நீங்க நின்றுட்டு அப்புறமா இந்த மாதிரி நக்கல் நையாண்டி பேசிங்கன்னா அது ஏற்கக்கூடியதாக இருக்கும். நான் உங்களை தவறா சொல்லலை. பிரதான கட்சி, முக்கியமான கட்சி திமுக. எப்பயுமே அதிமுக இல்லைன்னா திமுக தான், திமுக இல்லைன்னா அதிமுகன்னு கடந்த 10 ஆண்டு காலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இருந்திருக்குது. அதனால் ஒரு அதிருப்தி அப்படின்ற ஒரு ஓட்டு இங்க பிரிஞ்சிருக்கும். தவிர பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேர்ந்து கொண்டு மக்கள் நல விரோத போக்கோட சில இந்த நீட் உள்பட 8 சால் உள்பட கொண்டு வந்துட்டு திரும்ப இந்த மாதிரியான குழப்படிகள்ல மக்கள் ஒரு அதிருப்தி இருக்கலாம் அப்படின்ட்டுதான் சொல்றேன். குற்றச்சாட்டுகளுக்கு திரு கண்ணதாசன் அவர்கள் பதில் சொல்லணும். இருங்க, சீமான் மீது அவர் வைத்திருக்கிற பற்றுக்கு முடிக்கல. நான் நம்பிக்கை இல்ல சீமான் மேல கொஞ்சம் தயவு செய்து சொல்ற கேளுங்க. அவங்க பேச நேரமே இல்லாம நீங்க தான் அங்க அதிக நேரம் பேசி நான் பேச முடிக்கல. விஷயம் என்னன்னா, சீமான் மீது நம்பிக்கைன்னு சொல்ல வரல. கமலஹாசன் தனித்து நின்று வர எல்லாருமே நீங்க ஒரு ரொம்ப அதீத ஒரு கிண்டலும் கேள்வியுமா பேசலாம் விதம் இருக்குல்ல, உங்க ஸ்டைலா எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் ஒரு முறை பணம் கொடுக்காம 234 முறை கூட்டணியை சேர்க்காம தனித்து நின்று இந்த கம்பீரத்தை நீங்க பேசிருக்கீங்கன்னா அது நியாயம்னு சொல்றேன்.
கொள்கையை விட்டுட்டீங்க. பணத்துக்காக பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்துட்டு பிரசாந்த் கிஷோருடைய ஆலோசனை மேற்பார்வையில அந்த ஆரியர் பார்ப்பனருடைய மேற்பார்வையில இந்த தேர்தலை சந்திச்சுட்டு நீங்க எப்படி சார் கமலை கிண்டல் பண்றீங்க, எடப்பாடி தனித்துவத்தை நிரூபிச்சிட்டாருன்னா கிண்டல் பண்றீங்க, சீமானா கிண்டல் பண்றீங்க? எனக்கு புரியல. எனக்கு என்ன உங்ககிட்ட இருக்கிற ஜனநாயகம்? நீங்க 49ல தொடங்கினீங்க சார், 49 தொடங்கி 57ல உள்ள வர வரைக்கும் இடப்பட்ட காலத்துல நீங்க எப்படி இருந்தீங்க? நீங்க இப்படியான சிறுக வளர்ச்சி தானே. இன்னொரு கட்சியை ஒரு நாகரிகத்தோட உள்வாங்க பாருங்க. அவங்க வெற்றி தோல்வின்றது அப்பாற்பட்ட அரசியல்ல ஒரு நாகரிகம் இருக்கணும். யாரையும் ஒரு இலக்காரமாக கேலியும் கிண்டலமாக பேச கோரிக்கையா வைக்கிறார். பதில் சொல்றேன் அவருக்கு. அவர் ஏதோ நான் கிண்டல் கேலின்றார். பாவம் ஒரு சாதாரண பேசுறது கூட அது மாதிரி தெரியுதா என்னன்னு தெரியல. ஆனால் சீமான் மீது உங்களுக்குள்ள பற்றை நான் பாராட்டுறேன். ஏன்னா அவர் வந்து பாவம் ஒரு 10 பைசாவோட செலவு பண்ணாமல் இந்த 234 தொகுதியிலையும் தேர்தலில் சந்திச்சுக்கிறான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அங்கங்கே வந்து டிஸ்பிளே போர்டு போட்டு வேன்லாம் போனதெல்லாம் பார்த்தேன். பாவம் அதெல்லாம் இலவசமாக யாரோ செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அதே போல் அவர் வசூல் பண்ணாமல் தான் கட்சி நடத்துகிறாரு. நீங்கள் என்ன ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்க, நான் அதை நம்புறேன். நான் யாரையும் கேலி கிண்டல் பேச என்னுடைய நோக்கம் சார். குறுக்க பேச நான் பேசணும்னு பேசுங்க, நான் பேசணும்னு பேசுங்க. நீங்க பதில் சொல்ல விடுங்க. நீங்க அதான் நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசல, நீங்க குறுக்க பேசல. நீங்க சீமான் மீது உங்க பற்றை நான் ரொம்ப பாராட்டுறேன். அதே போல வந்து நான் யாரையுமே இழிவாவோ கேலி செய்தோ நான் பேசுவதில்லை. நீங்க ஆரியத்தை பத்தி பேசுறீங்க. நாங்க வந்து தனிப்பட்ட நபர்களை யாரையுமே இழிவுபடுத்துறதில்லை. அந்த ஆரியத்தனம் என்பது எல்லா மக்கள்கிட்டையும் இருக்குது. யாரையும் தீண்டாமைன்னு சொல்றானா அதுவும் ஆரியத்தனம் தான் நாங்க சொல்றோம். யாரும் நீங்க வந்து என்ன பிரசாந்த் கிஷோரை வச்சதுனால வந்து ஆரியத்தை அணைச்சிக்கிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களோட அறியாமையை தான் காட்டுது. நீங்க அந்த அளவுக்கு நீங்க அறிவாளியா இருக்குன்னு நான் நினைச்சுக்கிறேன், வேற ஒன்றும் சொல்ல வரல. ஆனா எழுத்தாளர் என்பவர்கள் நீங்க இப்படிதான் குறிப்பிட்டு பேசணும், நான் உங்களை சொல்ல மாட்டேன். எங்களுக்கு சில தேர்தல் வியூகங்கள் இருக்கிறது. அந்த தேர்தல் வியூகங்களை நாங்கள் செயல்படுத்துகிறோம். இதில் எங்களுக்கு என்ன கொள்கையை நாங்கள் விட்டு கொடுக்கறது என்ன இருக்குது? எங்கள் கொள்கையில் நாங்கள் தெளிவாக தான் இருக்கிறோம். எங்கள் கொள்கை வந்து வெளிநாட்டில் பணத்தை வசூல் பண்ணிட்டு செலவு பண்ணாமல் தேர்தலை சந்திச்சுட்டு பெர்சன்டேஜாக தேர்தலை நிற்கிறேன் ஏமாத்துற நோக்கம். தொடர்ந்து பேசலாம் சார். அண்மை செய்தி ஒன்று பார்க்கிறோம். மேற்கு வங்கத்தில் வாக்கு எண்ணிக்கையின் போது வன்முறை வெடித்திருக்கிறது. ஆரம்பாகில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அலுவலகத்திற்கு தீ வைக்கப்பட்டிருக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி அமைக்கும் தருவாயில் இந்த வன்முறை நிகழ்ந்திருக்கிறது. விரிவான தகவல்களோடு நமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, நடந்தது என்ன? மேற்கு வங்கம் மாநிலம் ஹூக்ளி மாவட்டத்தில் உள்ள ஆரம்பாக் என்ற இடத்தில் உள்ள பாஜகவினுடைய அலுவலகத்திற்கு தற்பொழுது தீ வைத்து வன்முறையாக அந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்தளவில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆனது கிட்டத்தட்ட 12,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னணியில் உள்ள நிலையில் தற்பொழுது அங்குள்ள பாஜகவினுடைய அலுவலகத்திற்கு தீ வைத்து தற்பொழுது சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. இந்த நிலையில் அங்கே பலத்த பாதுகாப்பு போலீஸ் ஆனது தற்பொழுது ஈடுபட்டு வருகிறது. மேலும் இந்த வன்முறையானது மேலும் அதிகரிக்காமல் இருக்கும் வகையில் கூடுதல் பாதுகாப்பை அதிகரிப்பதற்கான உத்தரவையும் அம்மாநில தலைமை செயலர் இந்த உத்தரவு பிறப்பித்திருப்பதாக தெரிய வருகிறது. இந்த வன்முறைக்கு யார் காரணம், யார் பாஜகவுடைய அலுவலகம் மீது தீ வைத்தார்கள் என்ற ஒரு முதற்கட்ட விசாரணையிலும் காவல்துறை அதிகாரிகள் இறங்கியுள்ளதாகவும் விரைவில் அது தொடர்பான அறிக்கை தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்படும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது மாநில நிர்வாகமானது தெரிவித்துள்ளது. நன்றி சுசித்ரா, முதற்கட்ட தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து விருந்தினர்களோடு பேசலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.